ஒரு படம் ஹிட் ஆகிறதுக்கு ஒரு ஐட்டம் சாங் அந்த படத்துல வைக்கலாம். ஆனா படமே ஐட்டம் சாங்கா இருந்தா எப்படிங்க அதை பார்க்க முடியும்? புஷ்பால ஒரு ஸ்பூன், பைசன்ல ஒரு ஸ்பூன், கர்ணன்ல ஒரு ஸ்பூன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலவை தான் இந்த பெத்தி படமா இருந்தது. ஆக்சுவலி எவ்வளவுதான் நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தாலும் அந்த ஸ்கிரிப்ட் ஒழுங்கா பிரசென்ட் பண்ணனா அந்த படம் நல்லா இருக்காது அப்படின்றதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த பெத்தி படம். இதுவே வந்து இந்த மாஸ் கமர்ஷியல் எலிமெண்ட் இல்லாம இவங்க சொதப்பல் இல்லாம ப்ராப்பரா ஒரு எலிமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு படமா எடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லபடியா அந்த படம் போயிருக்கும். இம்பாக்ட்ஃபுல்லான படமா இந்த படம் அமைஞ்சிருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க படத்துக்கு ரைட்டிங் முக்கியம்னு, ஆனா அது கிடையாதுங்க. படத்தோட சேர்த்து அந்த ரெப்ரசன்டேஷனுமே தான் முக்கியம். மோஸ்ட்லி நான் தெலுங்கு மூவிஸ் பார்க்க அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா நிறைய மாஸ் கமர்ஷியல் எலிமெண்ட்டை கரைச்சு ஊத்திருப்பாங்க. அட் த சேம் டைம் லாஜிக் ஜீரோவா தான் இருக்கும். ஓடுறப்போ கீழே விழுகிற நடிகர் எப்படி ஃபர்ஸ்டா வந்து ரீச் ஆவாங்க அப்படின்றதும் வந்து சுத்தமா புரியல. இவர் அந்த ஒரு ஸ்போர்ட்டை மட்டும் எடுத்து அதுல சக்சஸ் ஆகிற மாதிரி காமிச்சலாவது ஒரு ப்ராப்பர் ஒரு ஸ்பெசிபிக் கண்டென்ட் ஓரியன்டா போயிருக்கும். நான் எல்லாத்தையும் பண்றேன் அப்படின்ட்டு மல்டிபிள் இதுல எடுத்து ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாங்க இந்த படத்தை. எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு நல்ல ஸ்டோரியை கமர்ஷியல் எலிமெண்ட் ஆக்கி ரொம்ப பிக் மூவி ஹிட் மூவி ஆக்க போறேன் அப்படின்ற ஒரு தாட்ல கொஞ்சம் சொதப்பிட்டாங்களோ அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். நீங்க இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.